ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து ஜீரோ காஸ்டரில் தங்கியிருந்த ஏர்பிஎன்பிலேருந்து வெளியில் வந்து நடக்க ஆரம்பிச்சிருக்கோம். கொஞ்சம் தூரத்துலேயே கேசல் மார்க்கெட் எல்லாமே இருக்குங்க. அந்த ஓல்டு சிட்டி எல்லாமே பக்கத்துலேயே இருக்குது. அதனால் நடந்தே நாங்கள் போய் பார்க்கலாம் அப்படின்னு நடந்து தான் போகணும், வேறு வழி இல்லை, நடந்து தான் பார்க்கணும். அங்கெல்லாம் நாங்கள் நடந்து கொஞ்ச நாளே அந்த மார்க்கெட் ஏரியாலாம் பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு வாக்கிங் டூர் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம்னு இருக்காங்க. இப்போ நாங்கள் வந்து அந்த மார்க்கெட் ஏரியா வந்தாச்சு. இது தாங்க கேசல். ரொம்ப பெரிய கேசலுங்க. அதாவது ஒரு கிலோமீட்டர் நீளத்துக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே மலை மேலே ஒரு ஏரியா ஃபுல்லாக அதுவே இருக்குது. இப்போ நம்ம மார்க்கெட் ஏரியா வந்தாச்சு. நான் வந்து ஷார்ட்டில் உங்களுக்கு இந்த மார்க்கெட் ஏரியாவை ஒரு பாட்டு போட்டு நான் போட்டிருக்கேன். செமையாக இருந்ததுங்க. எல்லா பொருளையும் பாருங்களேன், ரொம்ப கலர்ஃபுல்லாக எல்லாம் இருந்துச்சு. இது வந்து ரொம்ப பழைய ஓல்டு திங்ஸ் வந்து வச்சுருக்காங்க இந்த கடையில். இந்த கடையில் ஃபுல்லாக ட்ராயிங்ஸ் வந்து கையால் வரைஞ்ச படம்லாம் வச்சுருக்குறாங்க. அந்த ஊர் படம் தாங்க. இது வந்து பழைய ஜாமான் விற்கிற கடைங்க. ரொம்ப பழைய திங்ஸ் எல்லாம் இங்கே சேல்ஸ்க்கு வச்சுருக்காங்க. அந்த ஊரில் யூஸ் பண்ண பழைய ஓல்டு திங்ஸு. தராசு, நம்ம ஊர் தராசு இருக்குது பாருங்க. இது வந்து ஃபுல்லாக கல்லில் வந்து அழகாக வரைஞ்சிருக்காங்க பாருங்கள். அதாவது வரையலை, அப்படியே அது கொத்தி அதை ட்ராயிங் வந்து அந்த இது ஷேப் கொண்டு வந்திருக்காங்க. இது ஒரு வித்தியாசமான ஒரு கடைங்க. இது ஃபுல்லாக வந்து செராமிக்கில் பிளேட்டு கிண்ணம் எல்லாம் வச்சுருக்காங்க. அழகழகாக வித்தியாசமான பொருளாகவும் இருக்குது. வித்தியாசமாக இருக்குது பொருள்லாம். பாருங்கள், 617 அதில் இருக்குது. அப்படியே மேலே நட்ஸ் எல்லாம் போட்டு வச்சுக்கலான்னு நினைக்கிறேன். அது ஆனால் நாங்கள் பெருசாக ஒன்றும் திங்ஸ் வாங்கலை. ஏன்னா பேக்கோடு தான் அந்த ஃப்ளைட்லாம் போக முடியும். அதுக்கு மேலே எதுவும் எடுத்துகிட்டு போகக்கூடாது. அதனால் நம்ம திங்ஸாக வாங்கினா அதை தூக்கிட்டு போகிறப்ப அங்கே அலோவ் பண்ண மாட்டாங்க. அதனால் நாங்கள் வந்து எதுவுமே வாங்கலைங்க. இங்கேருந்து மேக்னெட் மட்டும்தான் வாங்கினோம் இங்கே. ஏன்னா எங்களுக்கு வந்து 10 நாளைக்கு நாங்கள் வந்து ஃபுல்லாக துணி எடுத்துகிட்டு வந்தோம் இல்லையா. அதனால் எங்களுக்கு வேறு எதுவும் அதில் வச்சோம்னா அவ்வளோதான். பேக் பெருசாகிடுச்சுன்னா ஃப்ளைட்டில் ஏற விட மாட்டாங்க. அதனால் நாங்கள் எதுவுமே வாங்கலை. எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு வந்துட்டோங்க. நல்லா சாப்பிட்டோம், நல்லா என்ஜாய் பண்ணோம், அவ்வளோதாங்க. நல்லா நடந்தோம், நிறைய நடந்தோம். எப்போவுமே யூரோப் போனால் நடந்து தான் ஆகணும். அதுவும் இங்கே வந்து ஹில் மேலே கீழேன்னு ஃபுல்லாக ஏறி இறங்கி நடந்தோங்க. இதெல்லாம் ஓல்டு டவுன். இது வித்தியாசமாக இருந்துச்சுங்க. இந்த ஓடு வந்து ஓடு இல்லகுது, கல்லை வந்து ஸ்லைஸாக அப்படியே பட்டையாக வச்சு ஒன்று மேலே ஒன்று அடுக்கியிருக்காங்க. செமையாக இருக்குங்க. பயங்கரமான வெயிட்டாக அது மேலே வைக்கிறது. இது வந்து வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டு. அதனால் எந்த சேஞ்சும் இதில் பண்ணக்கூடாதுங்க. அது ஓடு வந்து வேறு மாதிரி மாறாமல் அப்படியே அந்த கல்லையே தான் திருப்பி யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. Was the only yellow house in that time because there was other function. This was to print books, a print thing. They have to go to other kind of process, go in the court, etc. So some this because you need to prove. Yeah. If you go, maybe it's the right one like this. Smile. Was a history. That's why we say don't visit people in the morning. You have to drink coffee, not oh, all the time. இந்த ஓடை கிட்டக்க பார்க்கறதுக்காக நாங்கள் மேலே வந்தோங்க. Oh, the yellow building there. So that's the airport. Okay. They build an airport as well, and in other things
Italy in 1930. It was from the time a touristic city, but for the இங்க பாருங்க எப்படி தெரியுதுன்னு அந்த கோட்டை. with J. J. Yeah, it's difficult. I mean, it's very difficult. Ruga. Ruga. And is this still high school, functioning as high school? Okay. Gymnasium is on high. இது ஸ்கூலுங்க. இந்த ஓடு தாங்க இங்கே ஸ்பெஷல். அதை வந்து வேர்ல்டு ஹெரிட்டேஜுங்கிறதால அதை மாற்றக்கூடாதான். இது வந்து அதே ஓடை தான் திருப்பி திருப்பி அதை வந்து நம்ம ஊர்லலாம் ஓடு மாற்றுவாங்களா அந்த காலத்தில், அதே மாதிரி இவங்களும் கொஞ்சம் வருஷத்துக்கு ஒரு தடவை இதை வந்து திருப்பி அடுக்கி எடுத்து அடுக்குவாங்க போல இருக்கு, அடுக்குவாங்களாம். இப்போ கிட்டக்க தெரியுது பாருங்கள், அப்படியே கல் தாங்க. ஒரு கல்லும் அப்படியே அசைக்க முடியாத அளவுக்கு வெயிட்டு, எவ்வளவோ டன் வெயிட் இருக்கும் இது மேலே அப்படின்னு சொல்லி சொன்னார் அவர். இது தெரியுது பாருங்கள், அது ஓல்டு டவுன். அதான் அது ஒரு மாதிரி வித்தியாசமாக தெரியுது பாருங்கள். When you come to refreshing, you don't know where to go. We are left only 2.4 million, like 30% of the people, business people. Oh. Back to 2018. Really no good viewpoints. Yes. You have showed quite a lot of viewpoints. With stone, you didn't want to pay normal materials, so you went to the top of the mountain and carried the heavy. You can see it's a nice. We can go also. வாக்கிங் டூர் முடிச்சுட்டு ஈவினிங் நாங்கள் வந்து ஒரு இடத்துக்கு சாப்பிட போனாங்க. இந்த இடம் செம்மையான இடங்க. ஃபுல்லாக எல்லா வகையான செடி, எல்லா வகையான ரோஸ் கலர்ஸ், அப்புறம் கோழி, அப்புறம் பூனை, நாய் எல்லாம் இருந்துச்சுங்க அந்த இடத்துல. திராட்சை தோட்டம் ஃபுல்லாக பின்னாடி, வீட்டுக்கு பின்னாடி ஃபுல்லாக திராட்சை தோட்டம். அதில் வந்து அழகாக அதில் வந்து கரெக்டான பதத்தில் இருக்கிற இலையை பறித்து அதில் ஒரு டிஷ் எங்களுக்கு செஞ்சு கொடுத்தாங்கங்க. இந்த இடத்துல வந்து பாதாம் மரம், இங்கே தான் எல்லா இடத்துலையும் பாதாம் மரம் இருக்குது, ஆலிவ்ஸ் மரம் இருக்குது, அப்புறம் வந்து திராட்சை கொடி. இங்கே வந்து ஃபுல்லாகவே திராட்சை தோட்டம் இருக்குங்க. எல்லா கலர்லேயும் ரோஸ் இருந்துச்சுங்க. அப்புறம் வந்து வேறு என்ன இருந்துச்சு, இந்த ரெஸ்டாரண்ட்டை ஒரு ஃபேமிலி வந்து ரன் பண்ணுறாங்கங்க. இது வந்து ஆன்லைனில் நாங்கள் பார்த்துட்டு தான் இந்த இடத்துல புக் பண்ணிட்டு வந்தோம். இது சாலட், இது வித்தியாசம், ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு வகையான சாலட்டு. இது டிஷ்ஷஸ் பாருங்களேன், வெரைட்டி ஆஃப் டிஷ்ஷஸ். இது வந்து சசிக்கிங்க இது. அப்புறம் ப்ரெட்டு வச்சுருக்காங்க. அங்கே பாருங்கள் திராட்சை இலையில் வந்து ஒரு டிஷ் செஞ்சு சுருட்டி வச்சுருக்காங்க பாருங்கள். இது சிக்கனும் ரைஸுங்க. சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.